ஹாய் நண்பா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆரஞ்சு ஸ்பீக்கரோட பாக்ஸு எம்டி பாக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு எம்டி பாக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பிளாக் கலரில் துணியை வச்சு ஒட்டியிருக்காங்க. நல்லா ஒரு குவாலிட்டியான துணியாக தான் வச்சு ஒட்டியிருக்காங்க. பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக்னஸான பாக்ஸ் தான். வெயிட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெயிட்லெஸ்ஸாகவே இருக்குது. அதுக்கடுத்து நீங்கள் ஸ்பீக்கர் மாட்டினீங்கனாலே நல்லா ஒரு ஃபுல் வெயிட்டிங் எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேமராவுக்கு தான் ஒயிட் அடிக்குது. மற்றபடி நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளாக் கலராக தான் தெரியுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதே திக்னஸ் தான் உங்களுக்கு வந்து நல்லா டைட் பண்ணி நல்லா, அதாவது ஆணி வச்சு அடித்து வச்சுருக்காங்க. மற்றபடி ஒன்றும் பாக்ஸில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா தூசியாக இருக்கும். அதெல்லாம் ஃபுல் டைட் பண்ணும்போது வந்திருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சில்வைஸ் இருக்கும். நான் கை வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா சில்வைஸுக்கு கேப் கொடுத்துருக்காங்க. அந்த கேப்பை காட்டுறேன் பாருங்கள். இதுதான் சில்வைஸு நீங்கள் ஏதாவது உங்களுக்கு அட்டாச் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் அழகாக கட் பண்ணிக்கிட்டு பிளேடு வச்சு கூட நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4 கார்னர்லேயும் உங்களுக்கு வந்து டிசைனுக்காண்டி அந்த பேடு வந்து போகிறதுக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம், ஏன்னா மற்றபடி இதுனா அது விரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். அது வராத அளவுக்கு உங்களுக்கு நல்லா பேடு மாட்டி கொடுத்துருக்காங்க. பட்டு என்னென்னா பிளாஸ்டிக்கில் போட்டிருக்காங்க. மற்றபடி அடுத்து வந்து 8 இன்ச்லேயும் அதே ஃபீடிங் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக், அதுலேயும் இதுவும் பிளாஸ்டிக்கு தான் இருக்குது. இதுலேயும் சில்வைஸ் 8 இன்ச் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் இப்போ எடுத்துருக்கிறது வந்து ஆரஞ்சு பாக்ஸ். ஆரஞ்சு பாக்ஸ் 8 இன்ச் பாக்ஸை நான் தனியாக காட்டுறேன். இது வந்து ஆரஞ்சு பாக்ஸு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுவும் சில்வைஸ் பார்த்திங்கனாலே அந்த லைன் கோடு தெரியும். சில்வைஸை நான் காட்டுறேன் பாருங்கள். இது தனியாக வச்சுருவோம். அதுலேயும் சில்வைஸ் இருக்கத்தான் செய்யுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுதான் 8 இன்ச் பாக்ஸு. வெறும் எம்டி பாக்ஸ் தான், ஸ்பீக்கர் கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா 4 கார்னர்லேயும் அந்த பிளாஸ்டிக் போட்டு யூஸ் பண்ணிக்காங்க. சைடு வியூ, ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ பார்த்துக்கோங்க. இதுதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் சில்வைஸ் கொடுக்கறதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. இதில் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க ஏர் வெளியில் வர்றதுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கனாலே தெரியும், அந்த ஹோல் வந்து பார்த்திங்கன்னா ஏர் வெளியில் வர்றதுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பாக்ஸில் இது கொடுக்கல, 8 இன்ச் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாக்ஸோட திக்னஸ் பார்த்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்டில் காட்டுற திக்னஸ் தான். ஃப்ரண்ட் வியூ, சைடு வியூ, டாப் வியூ எல்லாமே பார்த்துக்கோங்க. பாக்ஸ் எல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட்டு வராது. நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கும். தண்ணி மட்டும் படாத அளவுக்கு வச்சுட்டாலே போதும். நல்ல ஒரு சவுண்டு குவாலிட்டி தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஸ்பீக்கர் மாட்டிங்கனாலும் சவுண்டு நல்லா ஒரு எஃபெக்டாக எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோட தூசி மேலே இருக்குதுன்னு நீங்கள் எதுவும் யோசிக்க வேண்டாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோட மரத்தூள் தான் கிடக்கும். இது நீங்கள் ஃபிட் பண்ணி 2 நாள் தொடச்சி விட்டிங்கனாலே போதும். மற்றபடி எந்த ஒரு இது இருக்காது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேக்லேயும் நல்லா ஒரு வயர் போடுறதுக்கு நீங்கள் ஹோல்ஸை தனியாக போட்டுக்கலாம். அது உங்களுக்கு டெஸ்ட்ரு அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கனாலே ஒரு 2 ரோல் பண்ணி விட்டிங்கனாலே போதும். இல்லைனா ஒரு ட்ரில்லிங் மிஷின் வச்சு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரோட பாக்ஸ்லலாம் எந்த ஒரு கம்ப்ளைண்ட், எந்த ஒரு விசிறு கூட வராது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு 3 பாக்ஸை நான் எடுத்து அடுக்கி காட்டிடுறேன். மொத்தம் நான் 4 வச்சுருக்கேன். மேலே அடுக்குனா விழுந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாய்.